எத்தனை கட்டாக்கணுண்டு ஓரோ செருப்பு. இதில் எங்கள் நாத்தனார் வந்து எக்ஸ்போர்ட்டா அப்படின்னு அவங்களே தான் சொன்னாங்க. இது வந்து வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அதுதான் 2 பிள்ளை வாங்கிட்டு வந்தாங்க. 1 ஃபங்க்ஷனுக்கு 1 வந்து வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே தான் இப்போ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வீட்டுக்கு இருக்கும், மொத்தம் 5 வீட்டுக்கு பங்கு போடுவாங்க. என் வீடியோவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஷேரிங் போயிட்டு இருக்கும். ഇടയ്ക്ക് വയ്യാണ്ടിരിക്കാൻ പോയൊക്കെ നമ്മുടെ ശ്വാസം മുട്ടിയിട്ടായിരുന്നു. അയ്യോ അക്കാ തങ്ങച്ചിന് இங்கே மேமாவுடைய ஃபஸ்ட்டு பையன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க, துபாயில் இருக்காங்க. ஸோ பையன் வந்து கால் பண்ணியிருக்காங்களா, அதான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், கட் பண்ணிட்டாங்க. ஓகே. പോയിട്ട് എന്തെങ്കിലും കഴിക്കാച്ചു. மிட்டாயும் உண்டுல்ல, எடுத்துக்கோ. இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக கட் பண்ணிட்டாங்க நேற்று. இப்படின்றது போல எல்லாத்தையும் டக்கு டக்கு கட் பண்ணிட்டாங்க. ரியலி எக்ஸ்பர்ட் தான் இவங்க. இங்க பாருங்க எல்லாரும் பழம் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. വല്യമ്മ വലിച്ചപ്പോ അങ്ങനെ ആയി. மணி பார்த்தீங்கன்னா 6:35. இப்போ மைசூர் பழமோ? இது மைசூர் பழம். കണ്ണൻ പറയോ ഓരോരുത്തർക്കും നന്ദകുമാർ അമ്മ എന്ന് പറയും, നന്ദുവിന്റെ ഫ്രണ്ട്സ്. അടച്ചു പോയ വിനോദ് അമ്മ എന്ന് പറയും. ആദ്യമൊക്കെ മദ്രാസല്ലേ, മദ്രാസിലായിരുന്നു എന്നെ വിളിക്കണ പ്രജീഷമ്മ അങ്ങ് വാങ്ങ. അങ്ങനെയാണ്. ഇത് സുഖേട്ടുണ്ടാവുക എന്നുവെച്ചാൽ രതീഷേട്ടൻ്റെ അമ്മയല്ലേ, അത് അങ്ങനെ വരുള്ളൂ ആയാല്. என் பையனை பாருங்க, சாக்லேட் என்ன ரதம் பண்ணிட்டான். சூப்பர் பத்து. எல்லாத்துக்கும் இவதான் காரணம். சும்மா அந்த பையன்கிட்ட சாக்லேட்டை தூக்கி கையில குத்துட்டு வர எங்களுக்கு ஷேக் அடிக்கும். பழம் போடுங்க, கூட எதை போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் பண்ணணும். இது என்ன மில்க் ஷேக்கு? ஆதியம் பர பனானா மில்க் ஷேக்கா? പിന്നെ പറ
പഞ്ചസാരക്ക് എന്താ പറയാ? പഞ്ചസാര. ഷുഗർ, ചക്കര. ഇവിടെ കിടക്കുമെങ്കിൽ ഓട്സ് പൊട്ടിപ്പോ കൊഞ്ചം. ഈ ഷേക്കയുടെ പേരെന്താ? അതുക്കപ്പുറം കൊഞ്ചം കോഫി അല്ല മറ്റേ വയറിന്റെ ഡോക്ടർ. ഇത് ഷേക്കായല്ല കോഫിയാ? ഇൻസ്റ്റന്റ് കോഫി ഷേക്ക്. കൈകൂപ്പി പറഞ്ഞതാ നീ. സ്പെഷ്യൽ ഐസ്ക്രീം, ബൂസ്റ്റ് ബൂസ്റ്റ് കിടക്കലങ്ക പാക്കറ്റ് വാങ്ങണം. ബൂസ്റ്റ് എടുത്താൽ നല്ല റേറ്റ്. കാഫി തൂള്, ബൂസ്റ്റ്, ഓട്സ് ഒക്കെ കൊഞ്ചം കൊക്കോ പൗഡർ പോടുമ്പോ കുറച്ച് ബൂസ്റ്റ് കോഫിത്തോള് വേണ്ട. ആ ബനാന, ഷുഗർ, കോഫി പൗഡർ, പഞ്ചം, വാനില ഐസ്ക്രീം, ഇരിക്കുന്ന ഐസ്ക്രീം, വണ്ണില, ഇല്ലെന്നെ വേണ്ട. കൊഞ്ചം പീനട്ട്. പീനട്ട് എല്ലാം പോടக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது. ഗ്ലാസ് மேல கொஞ்சம் ஓட்ஸ் போட்டு பீனட் போட்டு கார்னிஷ் பண்ணணும். அது கார்னிஷ் பண்ணணும் கொஞ்சம் மேல. ഞാൻ ലാസ്റ്റ് എത്തി. എന്നിട്ട് കഴിക്കുമ്പോ അടിക്കണം. ഞാനും സ്വന്തം തന്നെ മിക്സിയിൽ പോടണോ? ലാസ്റ്റ് ഗാർണിഷ് പണണോ? ഗ്രൈൻഡറിലിട്ട് പോകണം. ഗ്രൈൻഡിങ് പണണമെന്ന് പറഞ്ഞാൽ മിക്സിയിൽ ഗ്രൈൻഡ് പണണം. അരക്കടി എല്ലാം കിടയാതല്ല പണ്ണാത്. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும். அது உங்க ஷேக். இது தனியா ஷேக். இப்போ ஒரு ஷேக் ஆகுது. அது நீங்க கேட்டீங்க எவ்வளோ இந்த ஷேக் இது ஸ்பெஷலான அழகா ஷேக். அப்போ அதுக்கு வந்து just 2000 தான் இருக்கும். Just 2000. That is the discount. 2000 രൂപയ്ക്ക് ഷേക്ക്. എന്താ നീ ഷേക്ക് കൊണ്ട് അടിച്ചു കൊടുക്ക്, ഇവര് 2000 കൊടുത്ത് വാങ്ങി കുടിക്കും. For 2000 you will only get this much, okay? ആ നിന്റെ ഷേക്ക് എത്ര കിട്ടണം? അത് 60 രൂപ. ജസ്റ്റ് 60 റുപ്പീസ്. Local. എന്റെ ഷേക്ക് വന്നിട്ട് അത് കറക്റ്റാണ്. ലിറിക്സ് പോടണം. ലിറിക്സോ? ലിറിക്സ് കറക്റ്റാ ലിറിക്സ് ആവണം. அதுக்கப்புறம் அது போடணும். மிக்சியிலிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் வந்து மெசேஜ் அயக்கணும். இது சூப்பரா இருக்குன்னு, சீத்தவா இருக்குன்னு ஒരിക്കലും சொல்லக்கூடாது. ஓகே மலையாள ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. ഇന്നല്ലേ കണ്ടിട്ടില്ല. ചപ്പാത്തി കുഴക്കുക. ചപ്പാത്തി ചപ്പാത്തി കുളിക്കട്ടെ. இதுல யாருமே குளிக்கல போகுது. மணி 7 ஆக போகுது. அதான் போயிட்டு குளிச்சுட்டு விளக்கேற்ற சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. அதுக்கு கழிப்பு தான். கழிப்பு மம்மி. അതിന് ഉറക്കം വന്നിട്ടാണോ? ഫുള്ളും കഴിച്ചോ കുട്ടി? அச்சுண்ட ரியாக்ஷன். என் பையன் பாருங்க ரொம்ப பிஸியா சாக்லேட் வச்சு விளையாடிட்டு இருக்காரு. எங்க சித்தி வந்துட்டாங்க. ஆஹா அது சுத்தி கொண்டாந்தது. கண்டிப்பா
சித்தியும் அவங்க பொண்ணும் கிளம்பிட்டாங்க. எங்கள் பாப்பா அவங்க குளிக்க கிளம்பிட்டாங்க. எங்கள் சித்தி இனிமேல் குளிக்க போவாங்க. ஆல்ரெடி பையனுக்கு தண்ணி ஊற்றிட்டேன், பாப்பாவும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நானும் குளிச்சுட்டேன். இனிமேல் தம்பிக்கு சாப்பாடு தான் கொடுக்கணும். இப்போ பாருங்க இதோ மேமா இப்போ இனி இதை துடைக்கணும். இப்போ எங்கள் மச்சனை பாருங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க நீட்டு. இதுவும் பார்சல் ஆகும். இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன பேர் இது சுதி? இங்குத்தி பக்கோடா இப்படி தான் இருக்கும். கடலை மாவு இருக்கு இல்லையா, அதுதான் அப்படியே உருண்டை பிடிச்சி போட்டுருவாங்க. அது இங்குத்தி பக்கோடா. அதுக்கு சட்னி வேறு கொடுப்பாங்க. இங்கே கார சட்னி, தேங்காய் சட்னி. பாருங்கள் இவ்வளோ பக்கோடாக்கு இவ்வளோ தான் சட்னி. ஏமாத்தத்துக்கு ஒரு நியாயம் வேணாமா? இது ஏதாவது இது கார சட்னி. என் மச்சனை வந்தோடனே குழந்தைய தூக்கிட்டாங்க. அது என்னென்னா மச்சனனுக்கு வந்துட்டு குழந்தைங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, இஷ்டம். பாப்பாவை பிறந்ததுலேருந்து அவர் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறாங்க. அதான் ஓகே குட். சப்பாத்தி பிசைஞ்சிங்களா? அம்மா க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1 வீக் தானே இருப்போம். நாங்கள் குழந்தைங்களோட அதிகமாக அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்போ தான் வந்தாருன்னா அவர் ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. இப்படியும் என்னவோ இருக்குது. இங்கே பாருங்க கட்லெட்டு, சமோசா. இது மட்டும் 2 வாங்கியிருக்காங்க. அதாவது பைசா இல்லாமல் இருந்திருக்கும், அதனால் அதுக்கு இது மாதிரி வாங்கியிருப்பாங்க. பக்கோடா, சட்னி, கேரளத்து பக்கோடா.